கரூர் சம்பவத்திற்கு ஓடி ஒளிந்துவிட்டு இன்று போய் தமிழக முதல்வர் ஆறுதல் கூறுகிறார். அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் அப்சரா ரெட்டி குற்றச்சாட்டு. அஇஅதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் அப்சரா ரெட்டி இன்று மாலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: உங்களால் வளர முடியாது, உங்களுக்கு அரசியல் இடம் கிடையாது, உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், நீங்கள் சில குறிப்பிட்ட தொழில்கள்லாம் பண்ணலாம், உங்களுக்கு சில டேலண்ட்ஸ் தான் இருக்கும்னு எப்பவுமே மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016 என்னை அழைத்து அரக்கோணத்தில் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஒரு செய்தி தொடர்பாளராக அறிவித்தாங்க. அதன் அடிப்படையில் விசுவாசமாக அதிமுகவுக்கு பணியாற்றி வந்தேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அவர்கள் என்னோட விசுவாசத்தையும் நான் செஞ்ச கட்சிக்காக செஞ்ச பணிகளும் பார்த்து கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக அறிவிச்சிருக்காரு. அது இதுமாரி மிகப்பெரிய சமுதாயத்தை ஒரு மாற்றம் கொண்டு வரும். சமூக நீதி என்று பேசுகிற கட்சிகள், வாட் ப்ரோ, நம்ம தான் அடுத்த 10 ஆண்டுகள் இருக்க போகிறோம், பிரதமர் அளவுக்கு கனவு கண்டுகின்ற முதலமைச்சர்கள் கூட இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் மக்களுக்காக பேசலாம்னு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த பொறுப்பு நான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, கட்சியோட கொள்கைக்கு மட்டும் இல்லை, மக்களுக்காக இன்னும் குரல் கொடுத்து தமிழகம் முழுவதும் பேசுவேன். முக்கியமாக இன்றைக்கி நடக்கின்ற அரசியல் பார்த்திங்கன்னா, தாவேக அரசியல் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஒரு மேடை ஏறி பேசுகிறாரு, தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறாரு. அவர் யாரை சொல்கிறாருன்னு அனைவருக்கும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள், தொலைநோக்கு பார்வையோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், 69% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அம்மா உணவகமாக இருக்கட்டும், எவ்வளவோ நல்ல மஞ்சள் விவசாயிகளுக்கு GST ரத்து செய்வதாக இருக்கட்டும், வேளாண் மண்டலம், தனிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை உலகமே வியக்கும் கால்நடை பூங்காவாக இருக்கும், எவ்வளவு நல்ல திட்டங்கள், அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இப்போ முதலமைச்சராக எந்த கட்சி, எந்த அரசு தமிழகத்துக்கு எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் காப்பி அடித்து விட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதுவும் பாதி நிறைவேற்றாமல் அந்த கட்சியை பார்த்து தீர்ந்து போன சக்தின்றாரு. இது ஒரு முதலமைச்சருக்கு அழகு கிடையாது. அந்த நாற்காலிக்கும் அந்த அலுவலகத்துக்கும் உங்கள் பொறுப்புக்கும் இது எந்த பொறுப்பில் இருக்கும்னு நினச்சி யோசித்து நாகாக்க வேண்டும், பொறுப்போடு பேச வேண்டும். மக்கள் பார்க்குறாங்க, இன்றைக்கி ரீல்ஸ் உலகம், நீங்கள் ட்ரெண்ட் ஆறீங்கன்றதுக்காக ஒரு மேடை ஏறி இத்தனை ஆண்டு காலமாக மக்கள் சேவையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுகிறது தவறுன்னு நான் கருதுகிறேன். அதே போல் அவங்களோட அமைச்சர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கீர்த்தனான்ற ஒரு அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆங்கிலம் தெரியாத ஒரு மாணவியை கேலி செய்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லது கிடையாது. இவங்க அமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க. இதெல்லாம் கண்டித்து நல்ல அரசு வழங்க வேண்டும் விஜய் அவர்களுக்கு நான் வலியுறுத்திக்கிறேன். அதே போல் அவர் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தை அவர் மேடையில் பேசினார். ஏதோ பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாலும் நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு. இவர்களோட பார்ட்டி ஃபண்ட் எங்கேருந்து வந்தது, ஆதவ அர்ஜுனோட பின்பலம் யார் இருக்காங்க, அவங்களோட தொழில் என்னன்னு இவர் கொஞ்சம் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டுமே. விஜய் அவர்களோட பார்ட்டி ஃபண்ட் எங்கேருந்து வந்தது, தேர்தலுக்கு எப்படி செலவு பண்ணாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியில் அவர் ரேஞ்ச் ரோவர் காரில் போகிறாரு, ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாரு, யாரோட செலவில் போகிறாரு, இதெல்லாம் அவர் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லட்டும், அது நல்லா இருக்கும். அதே போல் கரூர் சம்பவத்துக்கு எப்போ அந்த நிகழ்வு நடந்துச்சோ, தமிழகத்துக்கு அவர் ஒரு முதலமைச்சராக நினைக்கிற ஒரு நபர் 41 நாள், கிட்டத்தட்ட 41 நாளுக்கு மேலே அவர் வீட்டில் இருந்தார். எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. 2ஆம் கட்ட தலைவர்கள்கிட்டேருந்தும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. உயிரிழப்புக்கு அப்புறமா நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது உயிரிழந்தாலுமே, உயிர் பறிக்கப்பட்டாலுமே, ஒரு விபத்தில் பறிக்கப்பட்டாலுமே நம்ம ஒரு மாலை எடுத்துகிட்டு போவோம், ஒரு துக்கம் விசாரிப்போம், 4 வார்த்தைகள் பேசிட்டு வருவோம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு ரேஞ்ச் ரோவர் காரில் ஏறி ப்ரைவேட் ஜெட்டில் ஏறி சென்னைக்கு வந்தார். அவர் நிறைய குற்றம் சாட்டுறாரு. போலீஸ் எனக்கு வார்னிங் கொடுக்கல, போலீஸ் இப்படி தவறாக நடந்துக்கிட்டாங்க, வருத்தம் உள்ளுக்குள்ளே நான் வருத்தப்பட்டேன்னு. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஓடி ஒளியலாமா?
மக்களை பார்த்து மக்களோட பிரச்சனைகள் அறிந்து உணர்ந்து செயல்படுறவர் தான் ஒரு தலைவர். விஜய் அவர்கள் 1008 விளக்கங்கள் இன்னைக்கு சொல்லலாம். இப்போ என்ன சொன்னாலுமே இன்னைக்கு அவர் முதலமைச்சர், அது நம்ம மதிக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் ஒரு அலுவலகத்துக்கு, ஒரு நாற்காலிக்கு அந்த பொறுப்புக்கு இருக்கிற மரியாதையும் கண்ணியமும் கட்டுப்பாடு தேவைன்னு தான் உங்கள் வாயிலாக நான் விஜய் அவர்கள் தெரிவிக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மக்கள் பிரதிநிதிகளோ மக்களையோ பார்க்கறது குறைவு. சினிமா துறை சார்ந்தவங்க, மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அதே போல் ஊடகத்தை வந்து ஓனர்ஸை மீட் பண்ணுறாரு ஒழிய ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், எடிட்டர்ஸை மீட் பண்ணுறது கிடையாது. விஜய் அவர்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் கொடுத்தா ஒரு நல்ல ஷூட் பண்ண முடியும், ஒரு நல்ல ஸ்பீச் டெலிவர் பண்ண முடியும். ஒரு சிறந்த நடிகர். நானும் விஜயோட ஒரு நடிகராக அவரோட ஃபேன் தான். ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு தேவையான ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து விஜய் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீடியா பார்க்கணும், மீடியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்து அது அவங்க சொல்கிற கருத்தை வச்சு அவர் நிறைய திருத்திக்கலாம், இன்னும் நல்ல மென்மேலும் நல்லா செயல்படலாம். அதிமுகலேருந்து யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எப்படி வந்தாங்க, கட்சிக்கு வரும்போது எப்படி வந்தாங்க, எப்படி அவங்களோட பேரும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் அவங்களோட அறிவும் ஆற்றலும் எப்படி வந்து அதிமுகனால செதுக்கி அவர் ஒரு தலைவராக வந்தாங்கன்னு, அது விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், டாக்டர் சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எல்லாருக்குமே யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி நம்ம கட்சினால் வளர்ந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையிலேயே சகஜம். அரசியல் வாழ்க்கையிலே பொதுவாகவே நிறைய கட்சிகள் அம்மாவே தோற்று போயிருக்காங்க. அதிமுக வந்து 4 சீட்டு வாங்கின காலகட்டத்திலையும் வந்து வலுவாக அந்த கட்சி வந்து சில தலைவர்கள் இருந்து அந்த கட்சியை வழி நடத்தியிருக்காங்க. இவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் இந்த கட்சியில் இருந்திருக்கும். அவங்க ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்காக இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ என்ன கேஸ்லேருந்து தப்பிக்க முடியுன்றதுக்காக விஜய் அவர்கள் பின்னாடியும் புசி ஆனந்த் அவர்கள் பின்னாடியும் போயிருக்காங்க. அவர்களே அவங்களோட தவறை உணர்ந்து நிச்சயமாக வந்து எடப்பாடி அவர்களை வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் வந்து தூய சக்தின்றாரு, தீர்ந்த சக்தின்றாரு. இப்போ இவர் சொல்கிறது வந்து பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுற சில துறைகள் இருக்குது. எந்த ஆட்சிக்கு வந்தாலுமே எல்லா துறைகளும் வந்து பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ விஜயபாஸ்கர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார், கரூர் விஜயபாஸ்கரும் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தார். ஸோ அவங்கெல்லாம் வந்து தூய சக்தி கிடையாதா? அவங்கெல்லாம் வந்து எப்படி இப்போ வாஷிங் மிஷினில் போட்டு அவங்கள வந்து க்ளீன் ஆக்கிட்டாங்களா? விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இதோட லாங் டேர்ம் இம்பேக்ட் யோசித்து பேச வேண்டும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரெண்ட் ஆகிறதுக்காகவும் ஹேஷ்டேக்காகவும் இன்ஸ்டாவில் அரசியல் பண்ணுற ஒரு கட்சியாக தாவேக்காவை நான் பார்க்குறேன். நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணி உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் வந்து நல்லபடியாக செயல்பட்டு மக்களை சந்தித்து மக்களோட மனுக்களை வாங்கிட்டு நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் நீங்கள் பேசுனீங்க, கரூரில் வந்து சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் பற்றி பேசுனீங்க. அம்மா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆல் விமென் கமாண்டோ ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க, ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி பிங்க் பேட்ரோல் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அம்மா ஏற்கனவே பண்ணது. நீங்கள் யூனிஃபார்ம் மாற்றின உடனே அது வந்து ஒரு வலுவான ஃபோர்ஸாக இருக்காது. நீங்கள் இன்டெலிஜென்ஸை அப்டேட் பண்ணணும், உங்கள் சைபர் செக்யூரிட்டி அப்டேட் பண்ணணும், நீங்கள் சிசிடிவி ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னும் வந்து வலுவாக நீங்கள் செயல்படுத்தணும். அதே போல் சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸோட ஆஃபிஷியல்ஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் போட, ஒரு சிச்சுவேஷனில் போய் ரெஸ்கியூ பண்ண நீங்கள் வந்து பவர்ஸ் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். சும்மா வந்து ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அறிவிக்கிறது வந்து தவறு. அதே போல் தாய்மாமன் சீருன்றாரு, அதுவும் நீங்கள் அந்த கவனிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், தாய்மாமன் சீர் கொடுக்க ட்ரை பண்ணுவோம், முயற்சிப்போம்னு சொல்லியிருக்காரு. உறுதியாக கொடுப்போம்னு சொல்லலை. நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து நல்ல எண்ணத்தோட அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவான்னு நான் நம்புகிறேன். ஆமாம், அப்படி தான் அறிவிச்சிருக்காரு. ஆனால் அந்த நீங்கள் உன்னிப்பாக அந்த சென்டென்ஸ் கவனிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முயற்சிப்போம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் கொடுப்போம்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிஜிட்டல் மீடியாவில் நல்லா இதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்குறது அவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த நிகழ்த்தி காட்டுங்க. புரட்சி தலைவி அம்மா டிஜிட்டல் மீடியா இல்லாத காலத்தில் வந்தாங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த 4.5 ஆண்டுகளில் வந்து கொடுத்த ஆட்சி பாருங்கள். கொரோனா காலத்தில் இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், நம்ம செயல்பட்டு நம்ம மக்களுக்கு செஞ்சோம். அது பொங்கல் பரிசாக இருக்கட்டும். நீங்கள் வந்து மேடையில் ஏறி பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய பாணியில் பேச வேண்டும். முதலமைச்சர் வந்து அந்த பொறுப்பு, அந்த 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 அந்த
அலுவலகத்துக்கு அந்த நாற்காலிக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது அது வந்து பாதுகாக்க வேண்டும் விஜய் அவர்கள். நான் சொல்லது தேவையில்ல. ஊடகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ டெண்டர்கள் வந்து அவங்க வந்து அறிவிச்சு அது கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதேபோல அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க, பொறுப்பு போடுறதுக்கு வந்து நம்ப ஒரு பொறுப்புக்கு 3,00,000 குடுத்துருக்கேன், 20,00,000 குடுத்துருக்கேன்னு ட்ரெண்டான ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஊழல் வந்து நம்ம வந்து போக போக பார்க்க வேண்டும். இப்ப வந்து புதுசா வந்திருக்காங்க ஆட்சிக்கு. அவங்க இப்ப வந்து டாஸ்மாக்க பிரைவேடைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த டாஸ்மாக் யாருக்கு குடுக்க போறாங்க? அந்த டெண்டர் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்குமா? இதெல்லாம் போக போக நம்மளுக்கு தெரியும். வாய் திறக்காத முதலமைச்சர்ன்னு சொல்றாங்க. அவர் வந்து வருத்தப்படுறாரு. ஆனா வாய் திறந்தாலே எனக்கு ஏதோ வாயில வந்துரும்னு சொன்ன முதலமைச்சரும் இவர்தான். ஸோ இவர் பேசும்போது நாகாக்க வேண்டும், கண்ணியத்தோட பேச வேண்டும். அதேபோல குதிரை பேரம் வந்து யாரு அதில் ஈடுபட்டாங்க, அவங்களுக்கு எத்தனை சீட்டு வந்தது, சட்டசபையில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத காலத்தில் அங்கே எங்கெங்கே சோஃபா செட்டு போனதுன்னு எல்லாருமே பார்த்தாங்க. இது மக்கள் அறிந்த ஒரு உண்மை. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். அவங்க எப்படி ஆட்சி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்னும் வலுப்படுத்துவோம். நிச்சயமாக மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். புரட்சித் தலைவி அம்மாவும் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்களோட வழியில் வர அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இது நிச்சயமாக உறுதியாக நான் சொல்கிறேன். எந்த கட்சிக்கும் வந்து நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. தமிழகத்தில் இந்த அதிமுக முடிந்து விட்டது, திமுக முடிந்து விட்டது, பாஜக முடிந்து விட்டது. நிறைய பேர் வந்து அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. எந்த கட்சிக்கும் முடிவில்லை, அழிவில்லை. எல்லா கட்சிகளும் வந்து செயல்படும். அது தொண்டர்கள் இருக்காங்க. புதுசாக வந்த முதலமைச்சருக்கு என்னோட வாழ்த்து, நீங்கள் நல்லா செயல்படுங்க. ஆனால் மற்றவங்களை வந்து தீர்ந்த சக்தின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பார்ட்டி ஃபண்ட் எங்கேருந்து வந்தது, உங்களோட அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்க, ஊழல் இல்லாத ஆட்சி நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்தி நல்ல ஆட்சி கொடுங்க. அதிமுகவில் வந்து சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் சேரணும்னு யார் சொன்னாங்க எனக்கு தெரியல. அது வந்து நிறைய எழுதப்படுற ஒரு ரூமர்ஸாக இருக்குது. இது பொதுச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களோ அவங்க வந்து அறிவிச்சாதான் அது வந்து ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்க முடியும். மற்ற நபர்கள் வந்து மீடியாவில் வந்து பேசுகிறது வந்து நம்ம வந்து அவங்களோட பர்சனல். சசிகலா அவர்கள் வந்து கட்சியிலே கிடையாது. அவங்க வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர். அதே போல் டிடிவி அண்ணன் அவர்கள் வந்து அவர் தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், அமமுக நடத்தி கொண்டிருக்கிறார், சிறப்பாக செயல்படுறார். அவருக்கு நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து நம்மளோட அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையின் கீழே அவர் வந்து நிறைய விஷயங்கள் தேர்தல் சமயத்தில் போய் பிரச்சாரம் செஞ்சார். எடப்பாடி அண்ணன் மேலே நிறைய மரியாதை வச்சிருக்காரு. அவரே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இருக்கிற கட்சியில் அவர் நல்ல சந்தோஷமாக இருக்கட்டும். அதிமுகவும் அமமுகவும் இன்னும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அவரை நான் மதிப்போடு கண்ணியத்தோடு நம்ம சேர்ந்து செயல்படணும் நான் நம்புகிறேன். அதே போல் இணைப்புக்கான விஷயங்கள் பற்றி பேசுறதுக்கு பொதுச் செயலாளர் மட்டும்தான் அதை பற்றி பேசணும்.